தமிழ்நாட்டில் வந்து இலவச பேருந்துன்றாங்க. இலவச பேருந்து யாருக்கும் தேவையில்லை. நீ பேருந்தை ஒழுங்கா விடு, நான் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறான். இப்போ இங்கே கிளாம்பாக்கத்துக்கு போகிறவன் எல்லாருமே, சரி ஊருக்கு போகிறவன் எல்லாருமே யாரும் இலவச பேருந்துக்காக போகல. கண்டிப்பாக எல்லாருமே 1000மோ 2000மோ எடுத்து டிக்கெட்டுக்கு உள்ளவங்க வசதி படிச்சிருக்காங்க, தொழில் செய்கிறாங்க, இல்லை பல்வேறு தொழிலகங்களை பணி செய்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து இலவச பேருந்து கேட்டாங்களா, இல்லை நல்ல பேருந்து கேட்டாங்களா, இல்லை பேருந்து கேட்டாங்களா? பேருந்து இருந்தால் நேரத்துக்கு பேருந்து கூடுறான்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த 3 கட்சிகள், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் இலவச பேருந்துனா நேரத்துக்கு பேருந்து, சரியான பேருந்து, எனஃப், அதாவது தேவைக்கு அதிகமான இல்லை தேவைக்கு ஏற்ப பேருந்துகளை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் சரியான அரசாக இருக்க முடியும். அதை செய்யாமல் நான் இலவசம் தருவேன் இந்த மாதிரி இலவசம் தருவேன்னு ஓட்டு போட்டிருந்தா நீங்கள் காத்தான் கிடக்கணும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்களும் காது கொடுக்கணும், அந்த இலவசம் எதுக்குறவனும் காது கொடுக்கணும். என்ன பற்றி ஒரு அரசினுடைய அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு தமிழ்நாடு போக்குவரத்துறை எவ்வளவு மோசமாக நலிவடைந்திருக்கிறது, எவ்வளவு நஷ்டம் அடைந்திருக்கிறது, பேருந்துகளே இல்லாத ஒரு போக்குவரத்தையாக மாறி இருக்கிறது என்பதற்கு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த கிளாம்பாக்கத்தினுடைய பிரச்சனைகள் வந்து பெரிய சான்று. நீங்கள் வந்து 70 ஆண்டு கால ஆட்சி, இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் எவனுக்கும் தேவையில்லை. என்ன பண்ணான்னா ஃப்ளைட்டே கிடையாது, ஆனால் ஏர்போர்ட்டை பெருசாக கட்டுவான். ஆனால் பஸ்ஸே கிடையாது, பெரிய பஸ் ஸ்டாண்டாக கட்டுவான். அதாவது ஆமாம், இல்லைன்னா அதாவது மாட்டை பூரா வித்துட்டு மாட்டு கொட்டகை கட்டினா அப்படி இருக்கும். அது மாதிரி தான் ஃப்ளைட்டை பூரா வித்துட்டு ஏர்போர்ட் கட்டுறது, பஸ்ஸை பூரா இல்லாமல் ஆக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டுறது. 450 கோடிக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு 40 கோடியில் பஸ் ஸ்டாண்டு கட்டி மீதி 400 கோடிக்கு 400 பஸ் வாங்கிருக்கலாமே. ஒரு பஸ் 1 கோடி வருமா அதிகபட்சம்? அது 50 லட்சம் தான், 50 லட்சம் பாடி கட்டுறதுலாம் சேர்த்து நீங்கள் தரமான பேருந்து இறக்குனா கூட சொகுசு பேருந்து, விஜயோட கேரவனே 6 கோடி தான்றாங்க. 1 கோடிக்கு நீங்கள் தரமான பேருந்து, லக்ஸுரி பேருந்து வாங்கலாம், வேற லெவலில் வாங்கலாம். 400 வண்டி வாங்கியிருக்கலாமே. 450 கோடி பட்ஜெட், 50 கோடிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்ட முடியாதா? எங்க பஸ் வந்து நிக்க போது அவ்வளவுதாங்க. அங்க படுத்து தூங்கி நாங்க பிள்ளை பத்து குடும்பம் நடத்த போறோமா? அங்க உட்காந்து 10 நிமிஷம் நிக்க போது வந்து போயிட்டு இருக்க போறான். அங்க ஒரு கழிவறை கட்ட போறீங்க, 4-5 கடையை கட்ட போறீங்க. ஏன் அந்த கடை குழுன்னு இருந்தா நாங்க போறோமா? எஸ்கலேட்டர் எவையா கேட்டது? பஸ்ஸை கூடியா? அப்ப இது முழுக்க கவர்ச்சி, கடன் வாங்குவதற்கான வழிகளை திருச்சியில 450 கோடி பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க. திருச்சியில காலியா கிடக்கு. சென்ட்ரலைஸ்டு ஏசி படுத்து தூங்குது. நாய் படுக்கிறதுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு கொடுத்துருக்காங்க. பூரா தெருநாய் பூரா அங்கதான் படுத்துக்கிறது.